அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஹதீஸ்ல குர்ஆன பத்தி பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல கொல்லப்பட்டவர்களை 2 பேர்களாக ஒரே கபனிட்டு அடக்கம் பண்றாங்க. அப்போ இவர்கள்ல யார் குர்ஆன் அதிகமா ஓதுவாங்க, அதிகமா குர்ஆன் கூட தொடர்பு கொள்பவர் யார் அப்படின்னு கேட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் அந்த கபர்ல வைக்கிறாங்க. குர்ஆன் ஓதுபவர்களுக்கு கபர்ல கூட முன்னுரிமை அளிக்கப்படுகிறதாங்க. அது மட்டும் இல்ல, போரில் இறந்தோர் எல்லாரை விடவும் சிறந்தவர்களாகவும், மறுமையில் அதிக மதிப்புடன் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா, குர்ஆன்ல அதிகமா நம்ம கவனம் செலுத்துறது மட்டும்தான். பொதுவா குர்ஆன ஓதுனாலே ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன படித்து, அதன்படி வாழ்ந்து, பிறருக்கும் அதை கற்றுக் கொடுத்து, அவர்களையும் அதன்படி வாழச் செய்தால் எவ்வளவு கூலி கிடைக்கும் நமக்கு. அந்த அளவு அதுல மதிப்பு இருக்கிறனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகிகள்ல குர்ஆன்ல அதிகம் கவனம் செலுத்துபவர்கள தான் கபர்ல முதல்ல வைக்கிறாங்க. அவங்களுக்கு தான் முன்னுரிமை குடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவரையும் குர்ஆனுடன் அதிக தொடர்பு உடையவர்களா ஆக்க வேண்டும். ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற வேறொரு ஹதீஸில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.